பிசிஓடி ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு ஏன் வருது? அவங்க எக்ஸசைஸ் பண்ணாதனாலயா? இல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இல்லாதனாலயா? குழந்தைங்க 12 to 13 இயர்ஸே சீக்கிரம். ஆனா அப்பதான் வயசுக்கு வந்த குழந்தைங்க எல்லாம் இப்ப 8 to 9 இயர்ஸுக்கே வயசுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களையே நம்ம ஒரு மூணாவது மனுஷனா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தாய்மார்களே பரம்பரையா ஜெனரேஷனல் ட்ராமாவா பண்ணிட்டு வராங்க. இது அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. ஏன்னா எங்கேயோ அவங்க செக்யூரிட்டியை இழந்தனாலதான் அவங்க பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் செக்யூரிட்டியை வளர்த்துக்கோமா, கரியரை பில்ட் பண்ணு, இண்டிபெண்ட் ஆயிரு, இந்த சிங்கப்பண்ணை கான்செப்ட் இதெல்லாம் தேவைதான். பட் நாட் as a priority or traumatized manner. ஏன்னா absence of emotional security is absence of femininity. Increase of male hormone equal to PCOD. பெண்மதனை இல்லாத ஒரு ஃபவுண்டேஷனை வச்சுட்டு இது எதையுமே ஆரோக்கியமாவே வளர்த்துக்க முடியாது. நம்ம எல்லாரும் இந்த மகாபலிபுரம் அண்ட் ஃபேமஸ் டெம்பிள்ஸ்ல எல்லாம் போயிருப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த கல்வெட்டுங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஸ்டோன்ஸ்ல காவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து கிடைச்ச ஒரு பிக்சர் தான் இது. திஸ் இஸ் பிரிங்கி. நான் சிவா மட்டும் தான் வர்ஷிப் பண்ணுவேன்ட்டு பியா மாதிரி அவர் மட்டும் சுத்தி போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிவா சக்தி ரெண்டுமே சேர்ந்து தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா சக்தி இல்லாம சிவால ஆள முடியாதுன்றதுனால சக்தி அவரோட பிறப்பு உறுப்பையே கட் பண்ணிடுவா. ஏன்னா அது தாய்கிட்ட இருந்து வந்தது. அதுக்கப்புறம் சிவா அதை போன் அண்ட் ஸ்கின் மாத்தி கொடுத்துட்டு ஒரு மூணாவது லெக்கா மாத்தி கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெலவென்ஸ் டு ரிலேட் டு த ஃபேக்ட் தட் த ஃபிளஷ் இஸ் ஃப்ரம் த மதர். அதனால தாய்மார்களே பெண் குழந்தைங்களை அரவணைங்க, எம்ப்ரேஸ் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க, பிசிக்கல் கனெக்டோட ரெகுலர் பேசிஸ்ல வளர்த்துங்க. என்ன தப்பு? இல்லைன்னா லவ்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாம போயிடும். பிசிஓட ஹாரபிள் சிம்டம்ஸ் என்ன தெரியுங்களா? ஓவர் ப்ளீடிங் இல்லைனா நோ ப்ளீடிங், ஓவர் வெயிட் இல்லைனா லாஸ் ஆஃப் வெயிட், ஃபேஷியல் ஹேர் தின்னிங், அனீமியா, மூட் ஸ்விங்ஸ். இதெல்லாம் 8 to 9 இயர்ஸ்லயே அப்பதான் விவரம் தெரியற நாட்கள் ஒரு சில பேருக்கெல்லாம். நம்ம பெண் குழந்தைங்களை நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்கள ஏத்துப்போம். ஏன்னா அதுதான் அவங்களோட ஆரோக்கியத்துக்கான முதல் படி.